முக்கியம் இல்லை. முதல் சேமிக்கிற பழக்கம். ரூ. 100 சேமிங்கன்றா, நீங்க ரொம்பவே சேமிக்க வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 100 சேமிங்க. 100 200 ஆக்குங்க, 200 300 ஆக்குங்க, 300 500 ஆயிடுங்க. அப்போ பணத்தோட மகிமை என்னன்னாங்க, பணம் வர்ற வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேண்டாம்னாலும் அந்த பணம் வந்துகிட்டு இருக்கும். அதுதான் அதோட முக்கியமான விஷயம். பணத்துக்கு ஒரு பெரிய மகிமை உண்டுங்க. ஆமா, அது பணம் வர்ற வழியை நீங்க வந்து கண்டுபிடிச்சிடணும். இன்னைக்கு வளர்ந்த அத்தனை பேரும், நீங்க நம்ம அண்ணாந்து பாக்குற அத்தனை பேரும் பணம் வர்ற வழியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அதுக்காக அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா இல்ல, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பணம் வர்ற வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊத்து மாதிரி தாங்க. ஒரு ஊத்துல தண்ணி வந்ததுன்னா அந்த ஏரியாவே வெள்ளமா மாறி போயிடுங்க. அந்த மாதிரி தாங்க பணம் வர்ற வழியை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாபாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குங்க. அந்த ஐடியாவை நீங்க தான் டெவலப் பண்ணணும். கூட்ட கத்துக்கணுங்க. நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, கடல்ல போய் பீச்சில் இருக்கிற மணல் எடுக்கிறீங்க, அதை கொண்டு வந்து ஒரு கையில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு யாருக்கிட்டனா கொடுத்தா வாங்குவாங்களா? மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டி அதில் ஒரு எல்லோ கலர் பொடியை கலங்க, ரெட் கலர் பொடியை கலந்து பாருங்க, அதை ஒரு கலராக்கி கொடுத்து பாருங்க, வாங்குவாங்க. இப்போ நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு அம்மா முருங்கைக்காயை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். முருங்கைக்கு அந்த அம்மா அந்த முருங்கைக்காயிலேருந்து எண்ணெய் எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் மதிப்பு கூட்டுதல். அப்போ அந்த எண்ணெய்ன்றது இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல உங்களோட அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பை கூட்டி நீங்கள் வியாபாரம் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது உலகளவில் ஃபேமஸ் ஆகிடுங்க. அது எந்த வியாபாரம்ன்றது முருங்கைக்காய் எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிற சிஸ்டத்தை வந்து அந்த அம்மா வந்து கண்டுபிடிச்சி அதை எடுத்து இன்னைக்கு பேக் பண்ணி உலக நாடு அளவுக்கு அனுப்புகிற அளவுக்கு நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இது ஒன்று பார்த்தேன். அப்போ மியூச்சுவல் ஃபண்டோட விஷயம் என்னென்னா, நம்ம ஃபண்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும்ன்றது அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாக் வாங்க போகிறோம் போது நீங்கள் கரெக்டான லோ ரேட்டில் பார்த்து வாங்கணும். இல்லையா, நல்ல டிவிடெண்ட் போனஸ் எல்லாம் ரெகுலராக யார் கொடுத்துருக்காங்க, இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ டிவிடெண்ட் கிடைச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணுங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. டிமேட் அக்கௌண்ட்டில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் ஈஸியாக வந்து மூவ் ஆகி மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடலாங்க. ஈஸியாக வந்து 500 1000 என்ன பணம் முடியுதோ ஒரு எஸ்ஐபி சிஸ்டத்தை நீங்கள் வந்து போட்டுட்டு அந்த பக்கம் நீங்கள் வந்து மூவ் ஆகிடலாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுகள் நீங்கள் எங்கே போய் முதலீடு பண்ணாலும் உங்கள் பணம் உங்ககிட்ட இருக்கணும். அது நகையாக வாங்கினாலும் சரி, ஒரு ஸ்டாக்காக வாங்கினாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பணத்தை நீங்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கணுங்க. யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டு அவர் எதில் முதலீடு, இப்போ நிறைய இந்த 10,000 கோடி 20,000 கோடி எல்லாம் ஏமாத்தினாங்கன்னு சொல்லிட்டு போனால் எல்லாருமே என்ன சொன்னாங்க, நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், நாங்கள் இதில். அவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அக்கௌண்ட்டே இல்லைங்க. அவன் இன்வெஸ்ட் பண்ணானான்னு உனக்கு தெரியும் தெரியாதுங்க. ஆனால் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, ஸ்டாக் இறங்கி போச்சு. இந்த மாதிரி ஆட்களால் தான் ஸ்டாக் மார்க்கெட்னா எல்லாருக்கும் ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சிங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க யார் தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. யாருன்னே தெரியாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல காதில் கேட்டிருப்பாங்க, ஐயோ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டேஞ்சர் பண்ணுவாங்க. நீ எதனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. நான் அதெல்லாம் இன்வெஸ்ட் உனக்கு இன்வெஸ்ட்டும் பண்ணல, அதை பற்றி ஒன்றும் தெரியும் தெரியாது. அப்புறம் அது எப்படி மோசம்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்துங்க மார்க்கெட்டை ஸ்பாயில் பண்ணிங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பேசியிருக்காங்க நடுவில். இப்போ நிறைய இண்டிவிஜுவல்ஸ் சிறு முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. முன்ன மாதிரி நம்ம பெருசாக எஃப்ஐஸை நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம டிஐஸும் வந்துட்டாங்க. ஸ்மால் இன்வெஸ்டர் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. சிலருக்கு வேணா வழிகள் தெரியும். இந்த பணம் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பயம் இருக்கு பாருங்க, அது ஒரு மரண பயமாக மாறி போயிடுங்க. அது மேலே போகுமா கீழே வருமா, ஒவ்வொரு நிமிஷம் பயந்து 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 அந்த பயத்திலேயே அவங்க பணத்தை வந்து கரைச்சிருவாங்க. ஒரு இண்டிவிஜுவல்ஸோட பணம் கரையிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 10,000 ரூபாய் போடுவாங்க. ஒரு 10,000 ரூபாய் போட்டு 2,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னா பயந்து வெளியே வந்துடுவாங்க. 2,000 லாஸா, இப்போ 2,000 லாஸ் ஆகணும்னு திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இருக்காது, அந்த 2,000 சரி பண்ணலான்ட்டு வேறு எதுனா போய் வாங்குவாங்க. திரும்பி 2,000 லாஸ் ஆகிடும். இந்த பயத்திலேயே அவங்க வெளியே வந்துடுவாங்க. பட் ஆனால் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாக பப்ளிக் பண்ணுங்க, நீ ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாக ஃபேமிலி பண்ணுங்க. உன்னோட பயத்துக்கு காரணம் நீ உன் குடும்ப காசில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் பப்ளிக் பணத்தில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இறங்கினா திரும்பி வாங்குறதுக்கு சக்தி இருக்குது, ஆனால் உனக்கு இறங்கினா வாங்கிறதுக்கு பணம் இல்லை. இதுதாங்க மெயின் விஷயம். அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நேரம் உடனடியாக அம்பானி ஆகிட முடியாது, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஆகிட முடியாதுங்க. அப்போ நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம டிசைன் பண்ணி எந்த ஒரு விஷயத்தமாக இருந்தாலும் சரிங்க, ஸ்டாக் மார்க்கெட்லேயே கூட சரிங்க, ஏதாவது ஒரு ரூல் வச்சுக்கோ. அந்த ரூலை ரெகுலராக ஃபாலோ பண்ணு. இன்றைக்கி ஒரு ரூலு, நாளைக்கு ஒரு ரூலு, நாளை மறுநாள் ஒரு ரூலு, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாதுங்க. ஒரு ரூல் வச்சு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதுவும் ஒரு வியாபாரம் தான். அப்போது இங்கே வந்து நம்ம நடைமுறைக்கு ஏன் 90 பேர் வின் ஆகலை? அப்போ நம்மளோட பெரிய ஆள் அங்கே இருக்கான். அப்போ நம்மளோட பெரிய ஆள் இருக்கான்னா நமக்கு என்ன தேவை? நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன், எனக்கு இன்றைக்கி 1000 ரூபாய் போதும்,
இல்லை 5000 ரூபாய் போதும், எனக்கு நஷ்டம் வந்தால் 1000 ரூபாயோட நான் வெளியில் வந்துடுவேன். ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டை ஒரு சிஸ்டமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த வியாபாரத்தில் பணம் பண்ணுற மாதிரி நீங்கள் வேறு வியாபாரத்தில் பணம் பண்ண முடியாது. ஆனால் இந்த வியாபாரத்தை புரிஞ்சு பண்ணால் இது உங்களை கொண்டு போய் சேர்க்குற இடம் வேறு இடமா இருக்கும். புரியாமை பண்ணால் இது மாதிரி உங்களை கொண்டு போய் கீழே தள்ளுற இடம் வேறு எதுவுமே இருக்காது. பணத்தோட மகிமை என்னன்னாங்க, பணம் வர்ற வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னாலும் அந்த பணம் வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அதோட முக்கியமான விஷயம். பணத்துக்கு ஒரு பெரிய மகிமை உண்டுங்க. ஆமாம், அது பணம் வர்ற வழியை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடணும். இன்னைக்கு வளர்ந்த அத்தனை பேரும், நீங்கள் நம்ம அண்ணாந்து பார்க்குற அத்தனை பேரும் பணம் வர்ற வழியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பணம் வர்ற வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.